எங்கள் அன்பாய் கிருபையாய் எங்களை வழிநடத்தின எங்கள் தகப்பனே, இதோ இந்த காலை வேளையிலப்பா உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே எல்லாரும் அந்த பரிசுத்த அலங்கார வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தகப்பனே, இதோ 1000 நாட்களை பார்க்கிறோம். உமது பிரகாரத்தில் ஒரு நாள் செல்வது நல்லது, ஆகாமியின் கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் தங்குவதையே நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த லாக்டவுன் நடக்கக்கூடிய இந்த 5 மாதங்கள் ஆண்டவரே, இந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தாவை நீர் கண்மணி போல ஒவ்வொருவரையும் நீர் காக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தாவை நீர் கைவிடாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறீர். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதே போல தாவடைய உங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கே இன்றைக்கு செபிக்கிறார்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் அப்பா நீ காத்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றியோடு உண்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த நல்ல இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி. என்னை நேரடியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தாவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை உமக்கே மகிமை உண்டாகிறாங்க. நன்றி கொடாங்குடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன் நாட்கள் நிறைவேறும் அளவும் நாம் கொஞ்சம் பொறுமையாய் காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். தேவன் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே காப்பாராக. ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் துன்பத்தின் மத்தியிலும் உங்களை கைவிடாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். கலங்காதே, தெரியாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட அனைவரோடும் கூட குடும்பமாய் ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் இருப்பாராக. உங்களை குடும்பமாய் கர்த்தர் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இதோ எங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி கொடாங்கோடி நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அடியானுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நம்பிக்கையில் சந்தோஷப்படுங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். இந்த 3 காரியத்தை குறித்துதான ரத்தன சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பேச வேண்டிய ஆசைப்படுகிறேன். கொடுத்த அருமையான இந்த வார்த்தையிலே ரோமர் 12:12 அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். ஜெபத்திலே நம்ம உறுதியாக இருக்கணும், உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கணும், அதே போல நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் தான் நமக்கு அந்த உபத்திரம் நம்மளை விட்டு நீங்கும். ஜெபிக்காவிட்டால் நம்மளுடைய அந்த உபத்திரம் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது, ஒரு நாள் நீங்காது. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, ஜெபிக்கக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள். அதிகாலையில் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஆனால் நமக்கு அதிகாலமாக எழும்ப முடியவில்லை. சூழ்நிலைகள் அப்படி என்று சொல்லி நம்ம அந்த சூழ்நிலையை காரணம் காட்டவே கூடாது. தேவன் சொன்ன வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தாலே நமக்கு அந்த உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கும். உபத்திரவம் நீங்கினால் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நமக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போ அந்த உபத்திரவம் நீங்கணும், சந்தோஷம் நமக்கு வரணும் என்றால் நமக்கு முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்ம ஜெப வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. வேதத்திலே அநேகம் பேர் ஜெப வீரர்களாக இருக்கிறார்கள். அதில் முதல் ஜெப வீரரே நம்முடைய ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நமக்கு ஜெப வீரராக இருந்தவர். அவர் தான் எந்த நேரத்திலும் பிதாவோடு ஜெபிக்க கூட கடந்து செல்வார். ஜெப வீரர் என்பது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குத்தான் பொருந்துமே தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமே அதுதான், ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபம் கற்றுக் கொடுத்தவர். 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அந்த ஜெபம் முழுவதுமாய் நமக்கு கற்றுக் கொடுத்து எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதிகமான ஜெபம், அதிகமான வசனிப்பு அது எல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவர் கொடுத்த அருமையான அந்த வார்த்தைகளை மட்டும் நாம் ஜெபித்தாலே கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்ம மேலே இறங்கி வந்தே தீருவார். அதே போல மத்தேயு 14:23
தனித்து அவர் மலையில போய் ஜெபம் பண்ண போனார். அவர் தனிமையாய் தனித்து ஒரு ஜெபம் பண்ண போனார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட்டமாய் ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனி ஜெபம் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். நம்ம தனியாய் போய் அந்த ஜெபத்திலே நம்மளுடைய ஆண்டவருடைய இடத்திலே நம்ம கூட கர்த்தரோடு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஜெபம் இல்லாதபடி நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்காது. நமக்கு எப்படி ஜெயம் வேணும் என்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒரு ஜெபம் வேணும். அந்த ஜெபம் தான் நமக்கு அந்த ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நம்ம மனதால் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம ஜெபம் வரவில்லை, எனக்கு ஜெபிக்க தெரியவில்லை. ஒரு சபையில ஒரு போதகர் இப்படி கேட்கிறார், நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும், ஜெபிக்கக்கூடிய டைம் கிடைக்கும் சொல்லி ஒரு சபை போதகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறவர்கள், ஒருத்தர் ஆபீஸ் வேலைக்கு போகிறவர்கள், ஒருத்தர் வீட்டிலேயே இருக்கிறவர்கள், ஒருவர் வீட்டு வேலைக்கு போகக்கூடியவர்கள், இந்த மாதிரி பல பெண்கள் அந்த இடத்துல உட்காந்து அவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாங்க, எங்களுக்கு காலையில ஆஃபீஸுக்கு போகிறோம், வந்து சாயந்தரம் படுக்க நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுது, எங்களுக்கு டைமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க காலையில் வீட்டில் எழும்பி இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சரியா இருக்கும், மத்தியான நேரம் கொஞ்சம் டைம் எடுக்கும்போது தான் நாங்கள் ஜெபிக்க முடியுது, இல்லைன்னா எங்களுக்கு ஜெபமே செய்ய போடுறதில்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லிகிட்டே வரும்பொழுது ஒரு வீடு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் வீட்டில் எல்லாம் வேலை செய்யறீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி, நீங்கள் எத்தனை வீட்டுக்கு போகிறீங்க? நாங்கள் ஒரு 10 வீட்டுக்கு நான் வேலை செய்ய போகிறேங்க. 10 வீடு வேலை செஞ்சுட்டு தான் வரணும். ஆனால் அந்த வீடுகளில் போய் காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போதே அந்த வீட்டில் போய் பாத்திரங்களை விளக்கும் பொழுதே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலை செய்வேன். அப்போ ஆண்டவரே என்னை இந்த மாதிரி சுத்திகரியும், என்னுடைய பாவ கரைகள் எல்லாம் கழுவி சுத்திகரியும்னு சொல்லி அந்த பாத்திரம் எப்படி சுத்திகரிக்கிறதோ அது போல என்னை சுத்திகரியும் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அதே போல் அரிசி வச்சு சாப்பாடு வச்சு அதை கொதித்து ஆவி வரும்பொழுது என்னுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பணும், இந்த ஆவியினால் என்னை நிரப்பணும். இதே போல் அந்த ஆவி என்னை நிரப்பணும் ஆண்டவரே. அக்னி எரிந்து அந்த அரிசியெல்லாம் வேக வைக்கிறது போல என்மேல் அந்த அக்னி இறங்கணும், அப்பொழுது ஆவியான அபிஷேகத்தால் என்னை நிரப்பணும்னு சொல்லி அது ஜெபம் பண்ணுவேன். இப்படியே தான் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போய் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கு அந்த ஜெபம் தான் ஓடும். வேற எனக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு டைம் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஜெபம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலங்கள் தான் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜெபிக்கிறது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபத்திற்கு எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லுவது தான் தவறான காரியம். அந்த பெண்மணி சொன்னது போல எந்த இடத்துல போனாலும் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதே ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளை அபிஷேகம் பண்ணணும், அந்த சுத்திகரிப்பு வேணும் ஆண்டவரே இந்த இடத்துல. அதே போல் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் இந்த வீடு அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும் என்று சொல்லி அந்த அம்மா ஜெபிச்சுட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்கிறதா? அதனால ஆலோசனை பண்ணி பாருங்க. ஜெபம்ங்கிறது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்? தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கணுமே. நம்ம தாழ்த்தாவிட்டால் நம்ம ஜெபம் அந்த தாழ்மையில் இல்லாவிட்டால் அந்த ஜெபம் பரலோகத்திற்கு கூட கண்டிப்பாக போகவே போகாது. நம்ம வீட்டை விட்டு எழும்பாது. முதல்ல நம்மை தாழ்மைப்படுத்தணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும். தேவன் சொல்கிறார், நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அன்பாக இருக்கிறவரை நம்ம எப்படி கண்டுகொள்ள முடியும்? நம்ம பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் நம்ம யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தும் பொழுதுதான். ஒரு சகோதரன் ஒரு பகையை உண்டாக்கலாம், அந்த பகையை உண்டாக்கி விட்டோம் என்றதுக்காக சகோதரன் சகோதரிகிட்ட நம்ம பேசாமே இருக்குது தவறு. ஆனால் அவர்கிட்ட அவர் அன்பு செலுத்தி காண்பிக்கலாம். சகோதரனுக்கே அந்த மன்னிப்பு கொடுக்கவில்லை என்றால் தேவனிடத்தில் நீ மன்னிப்பு கேட்பாய்? கண்டு விசுவாசிக்காவிட்டால் காணாதவரை எப்படி விசுவாசிக்க முடியும்? அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிணியாளியை போய் ஜெபம் பண்ணி அவரை ஆசீர்வதி, அவருக்கு சுகத்தை கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அந்த சுகம் அந்த கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்தில் ஜெபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. ஜெபம் என்கிறது நமக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை நம்ம ஜெபத்தில் போட்டால் தான் நாம் நம்ம இசைவான ஒரு நம்முடைய சரீரத்தில் கூடிய ஒரு ஆலயத்தை நம்ம கட்ட முடியும். அது ஜெபம் இல்லாவிட்டால்
அந்த ஜெயத்தை நம்ம ஒரு நாளும் பெறவே முடியாது. யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உதடு கூட பாவம் செய்யவில்லை. அவ்வளவு ஒரு உத்தமத்தில் வாழ்ந்தவர் யோபு பக்தன். மனைவி சொல்கிறார், நீ இந்த உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறது என்ன, ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அதுக்கு யோபு பக்தனுடைய ஒரு வார்த்தை, பைத்தியக்காரியாக பேசாதே, நன்மையவே கண்டுகொண்டு இருக்கக்கூடிய நாம கொஞ்ச நாள் தீமையை அனுபவிக்கலாமே என்று சொன்னார். அவருடைய உறுதியான ஜெபமே அதுதான். அப்பேற்பட்ட ஜெபம் தான் நமக்கு தேவை. நெகேமியா தேவனிடத்தில் ஆலய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது கூட அவர் போய் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்களும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்வோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு விலகி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்களும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம், அதனால்தான் இன்றைக்கு எங்களை பாபிலோனுக்கு எல்லாரும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள். நாங்கள் பரிசுத்தமாக இருந்தால் எப்பொழுதும் எங்கள் தேசத்திலே நாங்கள் பச்சையான ஒரு ஒளிவு மலை போல இருப்போம் என்று சொல்லி நெகேமியா ரொம்ப அழுது புலம்புகிறார். அந்த மாதிரியான ஒரு ஜெபம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபித்தார். ஜெபித்த ஜெபத்திற்கு அங்கு பதில் கிடைத்தது. அகாவே ஆற்றண்டையிலே எஸ்ரா தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் உபவாசம் கூறி ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. என்றைக்கு நாம முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுபடியாக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் கண்டிப்பாக பரலோகத்திலே கேட்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க 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 அந்த ஜெயத்தை நம்ம பார்க்கலாமே தவிர ஒரு நாள் தோல்வி கிடைக்கவே கிடைக்காது. ஐயோ, இந்த லாக்டவுன் நடந்து கொண்டு இருக்கிறது, வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு வேலை கிடையாது, சாப்பாட்டுக்கு ஒரு வேலை கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தை அனுகூலமாக துணையாக இருந்து காத்துக்கொள்வார். அதுதான் நமக்கு தேவை. வார்த்தைகள், இந்த வேத வசனத்தை விட்டு நாம் இடது புறமோ வலது புறமோ திரும்பாதபடி கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை நம்ம கேட்கும் பொழுது, முழு மனதாக கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அதை மனதிறங்கி அந்த ஜெயத்தை தருவார். அதனால ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய உபத்திரவம், ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய ஒரு உபத்திரவம், அந்த உபத்திரவம் வரும் பொழுது நமக்கு அந்த பொறுமையை நாம் இழந்துடணும். இப்போ இந்த லாக்டவுன் நாட்களில் எல்லாரும் அநேக பேருக்கு வேலை கிடையாது, அந்த ஒரு உபத்திரவம் வருகிறது, சாப்பாட்டுக்கு கிடையாது, உபத்திரவம் வருகிறது, நோய்கள் வருகிறதோ என்று சொல்லி ஒரு பயம், அந்த உபத்திரவம் வருகிறது. ஆனால் அந்த உபத்திரவத்திலும் நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ எங்களுக்கு ஏதாவது கிடைக்காத என்ன பண்ணுவது என்று சொல்லி யாரையாவது ஒரு அதிகாரிகளையோ அல்லது ஒரு மினிஸ்டர்ஸ்லையோ குறைதான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த குறை பேசுவதை நேரத்தை காட்டிலும் அந்த நேரத்தை தேவனோடு செலவு பண்ணலாமே. ஆண்டவரே, எனக்கு இந்த உபத்திரவங்கள் வருகிறதே, இதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், எப்படி நாங்கள் நடக்க முடியும் சொல்லும் பொழுது எலியாவை தேவன் எப்படி அந்த உபத்திரவத்திலிருந்து காப்பாற்றினார்? ஒரு காகத்தின் மூலமாய் தேவன் அந்த எலியாவுக்கு ஆதாரத்தை கொடுத்தார் அல்லவா? நாம விசுவாசிக்கணும், நம்ம வேதத்தை நல்லா பார்க்கணும். வேதத்தில் என்ன கொடுத்திருக்கிறார் என்று, நம்ம வேதம் தான் நமக்கு ஜீவன், வேதம் தான் நமக்கு உயிர். அது எலியாவுக்கு ஆண்டவர் காகத்தின் மூலமாய் கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். 3.5 வருடம் பஞ்சகாலம் என்று சொல்லி அந்த தேவன் வானத்தை அடைத்திருந்தார். 3.5 வருடம், 1 வருடமாக ஆற்றுக்குள் தண்ணி வந்தது. எலியாவுக்கு அந்த இடத்துல ஆகாரம் கிடைத்தது. அந்த இடத்துல ஆற்று தண்ணீர் வற்றின உடனே தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கு ஒரு விதவைக்கு உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். சாரிபாத்திலையும் ஒரு விதவைக்கு சொல்லிவிட்டார். அதே போல இந்த இடத்திலும் எலியாவை அனுப்புகிறார். எலியா அந்த சாரிபாத்துக்கு போகிறார். அங்கு போய் அந்த அந்த விதவின் வீட்டில் போய் அவர் கேட்கக்கூடிய வார்த்தை அதுதான், முதல் அடையை எனக்கு சுட்டுக் கொடு என்று சொன்னார். முதல் காரியத்தை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அந்த விதவியின் வீட்டை ஆசீர்வதித்தார். பஞ்சகாலம் முழுவதுமே கர்த்தர் விதவியின் வீட்டை ஆசீர்வதித்தார்.
அந்த விதவை வீட்டை ஆசீர்வதித்து அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஆவியானவரை தான் நம்ம துதிக்கிறோம். அப்பொழுது அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். வேதம் அதுதான் சொல்கிறது. அந்த மாதிரியான யோபு பக்தனுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையிலும் அந்த வேதனையிலும் கூட அவன் சொன்னான், நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தரை சோதித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். யோபு பக்தன் முழு நாட்களிலும் அவன் ரொம்ப பாடுகள் அனுபவித்தான், ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தான். அந்த பாடுகள் மத்தியிலும் யோபு பக்தன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கண்கள் அவரை காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். மாமிசம் அழுகி போனாலும் பரவாயில்லை, என் மாமிசம் நாற்றம் எடுத்து போனாலும் பரவாயில்லை, என் கண்கள் அவரை காணும். அந்த மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை நமக்கு வேணும். உபத்திரவம் இருக்கத்தான் செய்யுது. யாருக்கும் இந்த நாளில் உபத்திரவம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உபத்திரவம் இருக்கிறது தான். அந்த பாடுகள் மத்தியில தான் தேவன் நமக்கு அழகு கொடுக்கிறார். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பங்கள் அது முள்ளுகளுக்கு இடையில எப்படி ஒரு அழகு கொடுக்கிறதோ, முள்ளுகள் தான். அந்த இடத்துல போய் கையை வச்சோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குத்தும். ஆனால் பூக்கள் அந்த இடத்துல அழகு கொடுக்கிறது. அதே போலதான் இயேசுநாதர் சிலுவையிலுமே அந்த அழகு கொடுத்தார். முள்முடியை சூட்டினவராக இருந்தாலும் அவருடைய அழகுதான் அழகுதான், வேற எந்த ஒரு அழகும் நம்ம பார்க்க முடியாது. அப்பேற்பட்டவர் நமக்காக, நம்முடைய உபத்திரவத்திற்காக தான் அந்த சிலுவையை சுமந்தார். சுமக்க முடியாத பாரம் என்னால் சுமக்க முடியவில்லையே ஆண்டவரேன் போது அவர் நான் உனக்காக சுமக்கிறேன். அந்த ஒரு சுமை நமக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய வேதனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய கவலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் அதை பார்க்கிறார். தேவன் அதை ஆராய்ந்து பார்க்கிறார். அதனால கலங்காதீங்க. இந்த லாக்டவுன் நேரம் வந்துவிட்டது, நாம் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் சொல்லி கலங்காதபடி தேவனை நோக்கி சார்ந்தவர்களாக இருக்கணும். தேவனை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் ஜெப வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள சமாதானத்தோடு வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் காத்திருந்து ஜெபிங்க. ஒருவருக்காக ஒருவர் ஊழியத்தின் பாதையை பேசிக்கொண்டே ஜெபிங்க. நல்ல ஜெப வாழ்க்கை நம்ம வீட்டில் இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு குடும்பமாய் ஜெபிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இன்னைக்கு லாக்டவுன் என்று சொன்னாலும் வீடுகள் திறக்கப்பட்டதே. கர்த்தர் இன்னைக்கு வீடுகளை திறந்து வைத்திருக்கிறார். கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய தூதன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் தட்டி தட்டி எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை, அந்த ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் யோசேப்பு யோபு இடத்துல இருந்தது. அதே போலதான் யோசேப்பு பாருங்க, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அந்த குழியில தூக்கி போடப்பட்டார். தூக்கி போடுறது மாத்திரமல்ல, அவர் ரொம்ப கஷ்டத்துல கொண்டு போய் அந்த பார்வனிடத்துல வித்து போட்டாங்க. விற்ற பிற்பாடு அந்த பார்வனுடைய மனைவியினால் ஒரு துன்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? உபத்திரவம் வந்துருச்சு. அந்த உபத்திரவத்திலும் அந்த யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, அன்னைக்கு 10 கட்டளை கிடையாது, நியாய பிரமாணம் கிடையாது. ஆனால் யோசேப்புக்கு தேவன் கூட இருந்ததுனால தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தப்பித்து போகும் பொழுது மறுபடியும் அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த சிறைச்சாலைக்கு போன பிற்பாடு சரி ஒரு விடுதலை கிடைத்தால் நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, காலகட்டங்கள் இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம சோர்ந்து போகவே கூடாது. அவன் ஜெயிலில் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ தப்பித்து போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழி கிடைத்திருக்கலாம். ஆனால் அவன் தப்பிக்கவே இல்லை. ஏன்னா தேவன் அவனை அடைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கிறது. என்னுடைய ஜனங்கள் பஞ்ச காலத்திலே அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா எகிப்திலே ஒரு பஞ்சம் வரும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அந்த தெரிந்ததுனால்தான் யோசேப்பை ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலே வைத்திருந்தார். மறுபடியும் யோசேப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைத்திருந்தான். பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்லி விடுறாரு, உனக்கு நான் இன்னைக்கு அந்த ஒரு கதையை நான் விவரித்து உனக்கு காண்பித்தேன், நீ இன்னைக்கு ராஜாவோடு போய் நிற்பாய், அப்பொழுது ராஜா இடத்துல எனக்காக கொஞ்சம் பரிந்து பேசு, நான் விடுதலை வாங்கினால் என் தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று சொல்லி. ஆனால் தேவன் அந்த பானபாத்திரக்காரனை மறக்க செய்தார்.
அந்த மறந்ததுனால தான் அந்த காரியத்தை அவனை யோசிப்புக்கு வெளிப்படுத்த முடியாத போய்விட்டது. மறுபடியும் அந்த இடத்துல 2 வருடங்கள் அங்கே இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு தான் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் கண்டு அந்த ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த மாகாணம் முழுவதுமாய் ஒரு பெரிய ஒரு அதிபதியாய் யோசேப்பை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தினார். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். யோசேப்பினுடைய தாழ்மை தேவனுக்கு முன்பாக இருந்தது. அவனுடைய உபத்திரவம் எல்லாமே தேவன் பார்த்தார். எத்தனையோ உபத்திரவங்கள், அந்த பாவம், அவனுடைய அண்ணனுடைய தம்பிகளுடைய பாவ செயல்கள் எல்லாத்தையும் அவனை மறக்க செய்தார் தேவன். அது மறக்க செய்ததுனால்தான் தேவன் அவனை பழக செய்தார். மறக்கணுங்க. நம்ம முதல்ல யாராவது ஒரு குறையை பேசியிருக்கலாம், ஒரு குற்றம் பேசியிருக்கலாம், இல்லை ஒரு சகோதரிகள் பேசியிருக்கலாம், ஒரு போதகர் கூட பேசியிருக்கலாம். யாராவது ஒருத்தர் நம்ம மேலே ஒரு குற்றங்கள் பேசியிருந்தாலும் அதை நம்ம மறக்கணும் முதல்ல. அது எல்லாத்தையும் மறந்து ஆண்டவர் சமூகத்தில் அவருக்காக திறப்பட நில்லுங்க. ஒரு ஒற்றுமையாக இருங்க, ஒரு சமாதானத்தோடு இருங்க. தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏன்னா அந்த சமாதானத்தை நம்ம பெற முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறார் தேவன். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமே. அந்த சமாதானம் இருந்தால் தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உபத்திரம் வருகிறது என்று சொல்லி கலங்காதீங்க. தேவனோடு உறவாடி பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து பாருங்க, தேவனை பற்றி கொண்டு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் தேவன் அருமையான காரியங்களாய் செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா உலகம் முடிவுக்கு இது ஒரு சமீபம், தேவனுடைய வருகைக்கு இது ஒரு சமீபம். ஏன்னா தேவன் எந்த நேரத்திலும் வரக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. இந்த நாளையெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி தேவன் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். அதனால இந்த லாக்டவுன் நாட்களிலே உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக நீங்க ஜெபிங்க, தேவனோடு கூட பேசுங்க. இன்னைக்கு பேசக்கூடிய நாட்கள் உலகத்தானோடு பேசுறதுக்கு தடையாகி போய்விட்டது. ஆனால் தேவனோடு பேசுங்க. எவ்வளவு மணி நேரமானாலும் தேவனோடு பேசுங்க. தேவன்கிட்ட கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். ஐயா, எனக்கு முடியவே இல்லை, என்னுடைய படுக்கையிலிருந்து நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியல, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தரை துதிங்க. ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு ஃபோன் காதில் வைக்கிறீங்க. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் படுத்துக்கிட்டாலும் பேசணுமா? எவ்வளோ நேரம் வேணாலும் பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பண்ணாங்கன்னா, ஐயோ எப்படி இருக்குதுங்க, உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இன்னும் 1 மணி நேரம் பேசினாலும் பேசணும். ஆனால் தேவனோடு 10 நிமிஷம் நம்மளால் நிற்க முடியவில்லை, தூக்கம் வருது, என்னால் நிற்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அது அப்படிப்பட்ட வார்த்தை அல்லது. அந்த வார்த்தையை நம்ம பேசவே கூடாது. தேவனோடு எவ்வளவு தூக்கம் வருதா, கொஞ்ச நேரம் தூங்கு, மறுபடியும் எந்திரிச்சு தேவனோடு சஞ்சரி, தேவனோட பேசு, தேவனுடைய வார்த்தையை கேளு. நம்ம என்னைக்குமே தேவனோடு கூட இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த நாட்களிலே இயேசுநாதர் வருகிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஓடி ஓடி போய் பார்த்தாங்க. இயேசுநாதரை பார்க்க முடியலையேன்னு சொல்லி சகையை ஓடி போய் மரத்து மேலே ஏறி வந்து பார்த்தான். பரிதிமையை ஒரு பக்கம் இருந்தது. கூட்டத்தை பார்த்து கர்த்தரை தூக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு வஸ்திரத்தை தொடுவதற்காக அந்த கூட்டத்தில் வந்து நெருங்கி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொங்கலை தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்மணி ஓடி வந்தார். அன்னைக்கு பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு கூட்டம் நெருக்கத்தான். ஆனால் ஆண்டவரை பற்றி யாருக்கும் ஜீவ வாழ்க்கை அந்த அளவுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் இயேசுநாதரை பார்த்தா தான் நமக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி ஓடுனாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வேதத்தை மனதார திறக்கும் பொழுதே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், நாம் அவரோடு பேசுகிறோம். அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலே அந்த முகத்தை அதில் பார்க்கலாம். வார்த்தை தான் அவர் தான் வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நம்ம கூட பேசுகிறது. அப்போ அவர் பேசும் பொழுது நாம் பேசுகிறோம், அவர் சொல்லும் பொழுது நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரியான ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அருகிலேயே கொண்ட ஜாதிங்க. நம்ம தேவனோடு அருகில கொண்ட ஒரே ஒரு ஜாதி நம்ம தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு கோயிலுக்காக ஓடுறாங்க, கடவுளை பார்க்கறதுக்கு எங்கெங்கயோ ஓடுறாங்க. ஆனால் நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தகப்பன் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். அதனால உபத்திரம் வருது என்று சோர்ந்து போகாதபடி
ஜெபத்துல உறுதியா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. அந்த பொறுமையா இருந்து நீங்க உபத்திரவத்தை ஜெயிச்சிங்கனாலே உங்களுக்கு சந்தோஷம் தானாக வரும். சந்தோஷம் தானாக வரும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். சந்தோஷம் வருகிறதுன்னு போது அந்த நம்பிக்கை நமக்குள்ள கண்டிப்பாய் வந்தே தீரும். எபிரேயர் 3:14 சொல்லுகிறாரு, ஆரம்பத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை. நமக்கு ஆரம்பத்திலேயே முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். அதே போல எபிரேயர் 6:19 இந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வரணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும், ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். விசுவாசம் இல்லாதபடி அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம வாங்கவே முடியவே முடியாது. தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். யோபுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைத்தது. அவன் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை, அவர் என்னைக்கு சோதிக்கிறாரோ அந்த புடமிடுகிறாரோ அது வரைக்கும் அவன் பொறுமையாக தான் இருந்தான். அதனால அவனுக்கு இரட்டத்தினியான ஆசீர்வாதம். தேவன் சொல்கிறார், யோபின் வாழ்க்கையிலே முன்னிருந்தமை காட்டிலும் பின்னிருந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்ததான். கேடு உள்ளதில்லை, ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்காரு பாருங்களேன். அவருக்கு அநேக ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மாடுகள், அதே போல சகோதரிகள் கொண்டு வந்து பொண்ணும் வெள்ளியுமாக கொடுத்தாங்க அவருக்கு. அதே போல மறுபடியுமாய் அவருக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. அருமையான 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, உலகத்திலேயே அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள் அவர்கள் பிள்ளைகள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து அந்த அழகுன்னு சொல்லுகிறாரா? தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை அழகு என்றாலே உள்ளத்தின் அழகை சொல்லியிருக்கிறார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகு தாங்க. உடம்புல இருக்கக்கூடிய அழகு நம்ம ஆராய்ந்து பார்க்கவே கூடாது. ஆனால் நம்ம உள்ளம் எப்படிப்பட்ட அழகாக இருக்கிறது, தேவன் வாசம் பண்ணக்கூடிய அழகாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நிதானத்தை நம்ம பார்க்கணும். தேவன் நம்பிக்கையில ஒரு சந்தோஷம், அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். நெடுநாள் காத்திருந்தோம். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுமாமா. ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சகத்தை போல இருக்கும் சொல்லி வேதம் சொல்லி. அப்ப நமக்கு விரும்பினது வரும்போது வர வரைக்கும் அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம நெடுநாள் காத்திருக்கிறோம். நம்ம நெடுநாள் ஏதாவது நம்மளுடைய வேலை கிடைக்குமா, இல்லை நமக்கு ஆகாரம் கிடைக்குமா, இல்லை நமக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் பார்த்தோம்னா வாடகையில வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடகை கட்ட முடியுமா, வாகனம் வைத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியுமா, எத்தனையோ சூழ்நிலைகள் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் தேவனிடத்தில் நாம கேட்கும் பொழுது தேவனிடத்துல முழங்கால் படி போடுவோம், தேவனிடத்துல இதை தெரியப்படுத்துவோம். அதே போல தேவனுக்கு அந்த உபத்திரவங்கள் எல்லாம் தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். அதுக்கு நமக்கு தேவை நங்கூரமான ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு செயல்படுத்தி தரும். அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கற்றுக் கொடுப்பார். தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அருமையான வார்த்தை அதை தான் சொல்றாரு. நீதிமொழிகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டுங்க. இந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. நாம தேவனை என்னைக்கு நாம பார்த்து ஆண்டவரை கேட்கிறோமோ அந்த அன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கை எவ்வளவு இருந்தியானா, விசுவாசத்தோடு இருந்தினால், விசுவாசத்தோடு இருந்தினால் எந்த ஒரு காரியம் நமக்கு செயல்படுத்தி சொல்லிக்கிறார். ஏசாயா 35 ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு உபத்திரவத்திலிருந்து பொறுமையா இருந்து பாருங்க. விசுவாசத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் கண்டிப்பாய் தேவன் உங்களுக்கு அருளை செய்வார். ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களே, முதல்ல குடும்பத்துல ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாங்க. குடும்பத்துல பிரிவினையை கொண்டு வராதீங்க. எல்லாருக்கும் உள்ளனும் எல்லாருமே சந்தோஷமா இருங்க. நாளைக்கு இன்றைக்கு எல்லாருமே ஒரு நாளைக்கு மறிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வரும். பரலோகத்துல போகும்போது தேவன் கேட்கக்கூடிய வார்த்தையை நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த ஊருக்குள்ள உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் சண்டையும் சச்சரவுமா இருந்தீங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமான பாவம் செய்தீங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமான குறை சொல்லி வாழ்ந்தீங்களே என்று சொல்லி அந்த இடத்துல போய் ஆண்டவர் கேட்கக்கூடாது.
அந்த மாதிரியான கேட்கறதுக்கு நாம் அந்த இடத்துல இடம் கொடுக்குறோம். இன்னைக்கு இது ஒரு சோதனையான காலங்கள் தான். நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய நாட்கள் தான். இன்னைக்கு எடுத்து பைபிளை வாசித்த உடனே நமக்கு நான் எல்லாமே பரலோகத்திலிருந்து கிடைக்கும்ங்கிறது எந்த எல்லளவும் நம்ம நினைக்கவே கூடாது. ஒருவருக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது என்றால் அவனுக்கு ஒரு கால் பரிசை ஒன்று வைப்பாங்க, அரை பரிசை வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முழு பரிசையில் அதுலேயும் அவன் தேர்ச்சி பெற்றால் தான் அவன் பாஸ் ஆக முடியும், அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். ஏதா விட்டாலும் அவன் போகவே முடியாது, மறுபடியும் அதே கிளாஸில் தான் உட்கார முடியும். அதே போல தான் இன்றைக்கி நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் இது ஒரு சத்திரம் மாதிரி, நம்ம வந்தோம் தங்கணும் மறுபடியும் போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த தங்கி வந்து போகக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்கிறதா, நம்முடைய பின்வரும் சந்ததிகள் நம்ம பார்த்து பேசுவார்களா, சொல்லுவார்களா, ஐயோ இவரா பரவாயில்ல இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நமக்குள்ள பேர் வருதா, இல்லை இவரை போய் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஒருவர் மரணத்தில் இருக்கும் பொழுதே அந்த வீட்டுக்குள்ள போகும்போது தான் அவருடைய சரித்திரமே அங்கே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம் எப்பொழுதுமே தேவனை பற்றி கொண்டவர்களாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிங்க, வேதத்தை நேசிக்கணும். தாவீது சொல்றாரு, நான் வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். அப்ப நம்ம வேதத்தை நேசிக்கலாம், நம்முடைய உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கும், நம்முடைய கவலைகள் நம்மை விட்டு நீங்கும், வருத்தங்கள் சஞ்சலங்கள் நம்ம விட்டு நீங்கும். ஒரு டிவியில் உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது 2 மணி நேரம்னாலும் 3 மணி நேரம்னாலும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை எடுக்கும் பொழுதோ ஒரே ஒரு 10 வசனத்தை மாத்திரம் வாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சு இன்னைக்கு கணக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி போக கிடையவே கிடையாது. அது ஒரு நாளும் எல்லளவும் அது வந்து பரலோகத்தில் எட்டவே எட்டாது. அதனால தேவ பிள்ளைகளே, வேதத்தை நல்லா நேசியுங்க. காலம் கடைசி, இன்னைக்கு இப்பொழுது கடைசியாக சொல்கிறேன், காலம் கடைசியாகிவிட்டது. வேதனைப்படாதபடி தேவன் நம்மளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வரும் வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டே இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். உபத்திரவம் கஷ்டம்தான், பிள்ளைகளுடைய பாடுகள், ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையே, அவன் தூரத்து பிரயாணத்தில் இருக்கிறானே, என்ன பண்ணுவது என்று சொல்லி பல ஊர்களிலே பல பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், என்னுடைய மனைவி வெளிநாட்டில் இருக்கிறார், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சொல்லி கவலையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கூட அதை தான் நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய ஜெபத்தில் தெரிவிங்க. நம்ம கவலையிலும் கண்ணீரிலும் நம்மளுடைய வாழ்க்கையை செலவழிக்கிறத காட்டிலும் தேவன் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. தேவன் காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அவர் அருகில் மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன், பள்ளத்தாக்குக்கு தேவன் அல்ல, மலைகளுக்கும் தேவன். அவர் எல்லா இடத்திலும் தேவனா இருக்கிறார். நம்ம இங்க ஜெபிச்சாலே போதும், நம்ம அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தானா அவர் கூட்டிக் கொண்டு வருவார். அவரே கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்து நமக்கு முன்னாடி நிறுத்துவார். அது அப்பேற்பட்ட காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். தடைகளை எல்லாத்தையும் அவர் முறித்து போடுவார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட்டதுனால் நம்ம ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றை குறைக்கவும் முடியாது. ஆனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தினால் எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். அந்த மாதிரியான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகளே என்று சொல்லி தான் அழைக்கிறார், என் சிநேகிதரே என்று சொல்லி அழைக்கிறார். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு ஒரு அன்பு கிடையவே கிடையாது. அதனால நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும். உபத்திரவத்தில் உபத்திரவம் வருவதற்கு அந்த பொறுமை தேவை என்றால் நமக்கு ஜெபம் வேணும். அந்த ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தால் தான் அந்த உபத்திரம் நம்மை விட்டு நீங்கும். உபத்திரம் நீங்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வேணும்னா நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதனால இந்த வார்த்தையை கடைபிடிச்சிங்க, இந்த பைபிளை வாசிங்க, நேசிங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கே மகிமை. கர்த்தாவே உமக்கு மகிமை ஆண்டவரே. தகவலே நீ சொன்ன இந்த வார்த்தைகளை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். நாங்கள் என்னைக்கெல்லாம் அப்பா உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோமோ எங்கள் உபத்திரவங்களும் நீங்கும் ஆண்டவரே. உபத்திரவம் நீங்கும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். இந்த சீயோனுக்கு வரக்கூடிய அந்த வழிகளை, அது பெரும் பாடுள்ள வழியாக இருந்தாலும் அதிலே திசையிட்டு போவதில்லை ஆண்டவரே. பேதையாக இருந்தாலும் அவன் திசையிட்டு போவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே.
அந்த பாதையிலே நடக்கும்படியான ஒரு சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரலையில பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மனதார வாழ்த்துகிறேன். குடும்பம் குடும்பமாய் நான் வாழ்த்துகிறேன். தீர்க்காயுசோடு வாழும்படியாக உங்களுடைய நாமத்தை கொண்டு வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உள்ளத்தை திடப்படுத்துவீராக ராஜா. தகப்பனே, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் தகப்பனே தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகள் மேல் அவருடைய கவனங்கள் இருக்கும் ஆண்டவரே. நீர் எப்படி பரலோகத்திலிருந்து தகப்பனே பூமியிலே உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீரோ, பூமி எங்கும் உங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறதோ, அதே போல தகப்பனே பெற்றோருக்கும் அவர்கள் பிள்ளைகள் மேல் ஒரு கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும், கவலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு அவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் தருகிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. அதே போல பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும் ஆண்டவரே. தாயையும் தகப்பனையும் அவர்கள் கனப்படுத்த வேண்டும் தகப்பனே. அவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் ஆண்டவரே கனப்படுத்துகிறார்களோ அவருடைய ஆயுசுகள் பெருகும், அவருடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அதே போல செழிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தாவே அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு அந்த வியாதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தகப்பனை சுகப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. அதே போல தகப்பனை இதோ வியாதியில இருக்கக்கூடிய படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயம் நடத்தக்கூடிய போதகர்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே இதை போல ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அப்பாவுடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே செய்திகளை சொல்ல அடியனுக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே இந்த லாக்டவுன் நாட்களிலும் சகோதரியே யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. நல்ல உறுதியான ஜெபத்தில் உறுதியாக இருக்கு. ஜெபம் தான் நமக்கு வாழ்க்கையில ஆணித்தரமான ஒரு காரியம். அந்த ஜெபம் தான் நமக்கு ஒரு நங்கூரமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை ஒரு நங்கூரமாக இருந்து இந்த ஜெப வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போகாதபடி, இந்த உபத்திரம் வருகிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்காதபடி முழுமையாக அப்பாவிடத்தில் அர்ப்பணிச்சுங்கள். மறித்தாலும் பரவாயில்ல, பிழைத்தாலும் ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது உண்மை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் அர்ப்பணித்து செவியுங்க. அந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீ அவளை ஒரே எல்லா டாக்டர் இடத்துல மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி பணம் பூரா செலவழித்து கடைசி நேரத்தில் வந்து அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் என்று சொல்லி வந்தார். அதுக்காக நம்ம கடைசியாக போய்க்கலான்னு சொல்லி நீங்கள் ஆஸ்பத்திரியவே பார்த்துட்டு கிடக்காதீங்க. தேவனோடு இருங்க. உங்களுடைய பாவ அறிக்கைகளை எல்லாத்தையும் அந்த இடத்துல முற்றிலுமாய் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி உங்கள் இருதயங்கள் சுத்தமாக மொழியாக கழுவுங்க. கர்த்தர் அதுக்குள் வாசம் பண்ணினால் அவர் வாசம் பண்ணினாவே போதும். வேற எந்த ஒரு காரியமும் வேண்டவே வேண்டாம். தேவனை நோக்கி சார்ந்தவர்களாக இருங்க. ஒருவருக்கு ஒருவர் குறை பேசாதபடி ஒருவருக்கு ஒருவருக்காக ஜெபியுங்க, தாழ்மைப்படுங்க, அன்பு செலுத்துங்க, சமாதானமாய் வாழுங்க. இந்த நாட்களில் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர குழந்தைகளையும் கர்த்தர் நித்தியமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நானும் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.